ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான டாபிக் நண்பர்கள். அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக உங்களால் நம்பவே முடியாது, ஆனால் நம்பி தாங்க ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இருக்கிற ஹீரோக்களில் ஃப்ளாப்பு படமே கொடுக்காம வெற்றி படங்களை மட்டும் கொடுத்த ஹீரோக்கள் யார் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. என்னது, வெற்றி படங்களை மட்டும் கொடுத்தவர் ஃப்ளாப்பே கொடுக்காத ஒரு நடிகரா? அப்பேற்பட்ட நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவில் இல்லவே இல்லைங்க. எல்லா நடிகரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு ஃப்ளாப் படமாச்சும் கொடுத்துருப்பாங்க. நீ என்னமோ புருடா விடுறையா அப்படின்ற மாதிரி என்ன கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் வச்சிடறேன். இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற நடிகர்கள் எல்லாருமே வெற்றி படங்கள் கொடுத்தவங்க. எதனின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, வசூலின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மக்களோட விமர்சன அடிப்படையில் மற்றும் இது நல்ல படம், கெட்ட படம், மட்டமான படம் அப்படின்ற மாதிரி எந்த லிஸ்ட்டும் நான் போட்டு இந்த படங்கள்லாம் நல்லா இல்லாத படம், ஃபிளாப் படம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்ல கொண்டு வர போறது கிடையாது. எல்லாமே வசூல் மற்றும் வருமான ரீதியில் வெற்றி அடைந்த படங்களை வச்சுதான் இந்த நடிகர்கள்லாம் கண்டிப்பா அவங்களோட வாழ்நாளில் ஒரு தோல்வி படத்தை கூட கொடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒரு கணிப்பை கணிச்சு நான் ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பேசுவோம். எப்படி அவங்க வெற்றி படங்களா கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான மேட்டரையும் இந்த வீடியோல கலந்து விளையாடலாமா நண்பர்களே? இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோமே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சேரன் அவர்கள். சேரன் அவர்கள் பாத்தீங்கன்னா நூல் புடிச்சா மாதிரி அவரோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-20 படங்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த 10-20 படங்களிலும் எந்த படங்களுமே ஃபிளாப் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால நம்ப முடியாது. அதுக்காக நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா ஒரு சில விஷயங்களை பேசுவோம். இவர் இயக்குனரா ஒரு சில படங்கள் இயக்கியிருக்காரு. அந்த படம்லாம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்குது. ஆனா அதையும் தாண்டி சேரன் அவர்கள் முதல்ல ஹீரோவா அறிமுகமான படம் சொல்ல மறந்த கதை அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தை தங்கர் பச்சான் அவர்கள் இயக்குனாரு. இந்த படம் முதல் படமே கதைக்களம் நல்லா இருந்தனால, சேரன் அவர்களோட நடிப்பு ரொம்ப தத்ரூபமா இருந்தனால இந்த படம் ஒரு ஹிட் அடிச்ச படமா அமைச்சு. இதுக்கப்புறம் அவர் என்னென்ன படங்கள் நடிச்சாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ரேண்டமா ஒரு சில படங்கள் அடிச்சு விடுவோம். ஏன்னா நம்பர்ஸ் வழியா நம்ம போறதை விட்டுட்டு இவர் நடித்த படங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறம் பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற ஒரு படம் நடிச்சார் இல்லைங்களா? இந்த படமும் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா சக்சஸ் ஆன படம். ராமன் தேடிய சீதை அப்படின்ற ஒரு படமும் ஒரு சக்சஸ் ஆன படம். இதுக்கப்புறம் யுத்தம் செய் அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு மிஷ்கின் அவர்களோட இயக்கத்துல. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஹிட் நம்ம சேரன் அவர்களோட கெரியர்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் 2011 வருஷம் முரண் அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு. இப்படி ஒரு படம் வந்ததா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி என்ன கேட்பீங்க. அந்த காலகட்டத்தில் இந்த படம் கொஞ்சம் பேசும் பொருளா இருந்தது. ஏன்னா சேரன் மற்றும் நம்ம நடிகர் பிரசன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிராவல்ல இருக்கிற போது ஒரு அறிமுகம் கிடைச்சி அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சில நாடகமான ஒரு நிகழ்வுகள் இதை பத்தி தான் பேசுற படமா இருந்தது. இந்த படம் அந்த காலகட்டத்தில் கான்செப்டே ரொம்ப வித்தியாசமா இருந்தனால இந்த படமும் வசூல் ரீதியா சக்சஸ் ஆச்சு. இது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜி த்ரில்லரான ஸ்ட்ரேஞ்சர் ஆன் ட்ரெயின் அப்படின்ற ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். 1951 வருஷம் வந்த படம். சோ இந்த படமும் ஒரு சக்சஸ் ஆன படம் தான் அவரோட கெரியர்ல. இது மட்டும் இல்லாம சென்னையில் ஒரு நாள் அப்படின்ற ஒரு படம் நடிச்சார் பாத்தீங்களா? இந்த படம் பிளாக் பஸ்டர் படங்க. ஏன்னா மலையாள படமான டிராபிக் அப்படின்ற ஒரு படத்தை இவங்க 2013 வருஷம் தமிழ்ல சென்னையில் ஒரு நாள் அப்படின்ற ஒரு பேர்ல ரீமேக் பண்ணாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சேரன் அவர்களோட கெரியர்ல ஒரு பிளாக் பஸ்டர் தான். இதுக்கப்புறம் 2020 ராஜாவுக்கு செக்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த படம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, டீசென்டான ரெவன்யூ பண்ணுச்சு. இது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்களோட ப்ரொடக்ஷன்ல இசக்கி கார்வண்ணன் அப்படின்ற ஒரு இயக்குனரோட இயக்கத்தில் தமிழ் குடிமகன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம், நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சது, டீசென்டான ரெவன்யூ பண்ணுச்சு. ஆனா ஃபிளாப் ஆகல, அட்ரு ஃபிளாப் ஆகல இந்த படம். இது எல்லாமே சொன்னியே தவிர முக்கியமான படங்களை விட்டுட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, அது எப்படி விடுவேன், கடைசியா சொல்லிப்போமே. அதாவது சேரன் அவர்களோட ஒரு மைல் ஸ்டோன் இந்த படம்னா சேரன் தான்பா, இவரை தவிர யாருமே நடிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் தான் ஆட்டோகிராஃப் அப்படின்ற படம். இந்த படத்தை இவரே சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணி இவரே நடிச்சாரு. ஆனா இவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி பிரபுதேவா, விக்ரம், விஜய், அரவிந்த் சுவாமி எக்ஸெட்ரா ஏகப்பட்ட பேர்கிட்ட இந்த படத்தோட கதையை சொன்னாலும் அன்னையில இருந்த காலகட்டத்தில் ஒரு சில பேரால இந்த படத்தில் நடிக்க முடியல, கால் ஷீட் ப்ராப்ளம்னால. ஒரு சில பேர் இந்த படம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விலகிட்டாங்க. இருந்தாலும் இவ்வளவு ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு நம்மளே நடிச்சுட்டு போயிடுமே கழுது அப்படின்ற மாதிரி ஒரு நடிச்சதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கெரியர் பிளாஸ்டே ஏற்படுத்துச்சு இவரோட லைஃப்லன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் இவர் நடிச்சு வெளியானதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி படமா வச்சு நேஷனல் அவார்டு, பிலிம் ஃபேர் அவார்டு, டிஎன் ஸ்டேட் அவார்டுன்னு வாங்கி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மற்றும் 3 லாங்குவேஜ்ல ரீமேக்கும் ஆச்சு. அதனால இந்த படம் வசூல் ரீதியை எப்படி சாதனை பண்ணிருக்கோன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்ல. இதுக்கப்புறமா நம்ம சேரன் அவர்கள் இயக்கி நடித்த இன்னொரு படம் தவமாய் தவமருந்து. இந்த படத்தையும் யாராலையும் மறக்க முடியாது. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டருங்க. அந்த காலகட்டத்தில் 2 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த படம் 10 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. தியேட்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓடிச்சு, 100 நாளைக்கும் மேல ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் வந்த புஷ்பா 2 தான் ஒரு லாங்கஸ்ட் ரன் டைம் தமிழ் சினிமால, ஒரு சவுத் இந்தியன் சினிமால ஒரு படம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா அன்னைக்கு 275 நிமிஷம் ஓட்டி லாங்கஸ்ட் ரன் டைம் கொண்ட ஒரு இந்திய படம் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினது தவமாய் தவமருந்து தான். இந்த படமும் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. அது மட்டும் இல்லாம சேரன் அவர்களோட ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வித் குட் மெசேஜோட வந்த ஒரு படம் தான்
மாய கண்ணாடி அப்படின்ற ஒரு படம். இந்த படமும் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா ஒரு ஹிட் தான். பொக்கிஷம் அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துக்கு என்னதான் மிக்சட் ரிவ்யூஸ், கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் வசூல் ரீதியா 7 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படம் தான் பொக்கிஷம். சோ இப்போ இந்த லிஸ்ட்ல சேரன் அவர்கள் நடித்த மொத்த படங்களோட லிஸ்டே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லைங்களா. இதுல எதுவுமே ஃபிளாப் கிடையாது. எல்லாமே ஆவரேஜ் வரைக்கும் தான் வந்து வசூல் ரீதியா சக்சஸ் பண்ண படங்கள் தான். இருந்தாலும் இவ்வளவு வெற்றி படங்கள் கொடுத்தாலும் சேரன் அவர்கள் ஒரு சில ஹீரோ காம்பினேஷன்ல மல்டி ஸ்டாரர் படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதெல்லாம் அவரோட தனித்துவமான படங்கள் கிடையாது. அவரும் ஒன் ஆஃப் த நடிகரா நடிச்ச படம் தான். அந்த படங்கள் எல்லாம் நான் இந்த லிஸ்ட்ல எடுக்கவே இல்லை. இவ்வளவு வெற்றி படங்கள் கொடுத்து ப்ரொடியூசரை சக்சஸ் ஆக்கின சேரன் அவர்களோட நிலைமையை இன்னைக்கு இப்படி இருக்குது. பிக் பாஸ்ல வந்து அசிங்கப்படணும்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காலத்தின் கட்டாயம். நம்மளோட தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குதுல, அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ஒண்ணு இருக்குது, வாய், அதை கொஞ்சம் அடக்கி வச்சா நிறைய விஷயங்களும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு அற்புதமான நடிகர் சமீப காலத்துல கலகலன்னு கலக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சில படங்கள் தான் பண்ணாலுமே கூட அவரோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நிறைய படங்கள் ஒரு வெற்றி படங்களை தான் கொடுத்துருக்காரு, தவிர ஃபிளாப்னு பெருசா எதுவும் கொடுக்கல. வேற யாரும் இல்ல, அந்த நடிகர் கே மணிகண்டன் அவர்கள் தான். ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு நடிகர். இன்னைக்கு நல்லா சூப்பரா கலக்கிட்டு இருக்காருப்பா. ஆரம்பத்துல கலக்க போவது யாரு சீசன் 4ல மிமிக்ரி ஆர்டிஸ்டா உள்ள என்டர் ஆகி இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு நல்ல ஹீரோவா வளர்ந்துட்டு வராரு. ஒரு ஹீரோன்றதோட ஒரு கதாநாயகனா வளர்ந்துட்டு வராரு. ஆரம்பத்துல பீசா 2 அப்படின்ற ஒரு படத்துல ரைட்டரா வந்து விக்ரமேதா படத்துல டைலாக் ரைட்டரா மாறி, அதுக்கப்புறம் கக்க கப்போ அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த படத்தில் டைலாக் ரைட்டராவும் இருந்து சின்ன கதாபாத்திரம் பண்ணவர் தான் நம்ம மணிகண்டன் அவர்கள். இதுக்கப்புறம் அவரோட தனித்துவமான ஒரு கதையில அவர் நடித்த படம் தான் பாவக்கதைகள் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி பிலிம். இதுல வந்து ஒரு சின்ன பாட்டு ஒரு நடிச்சிருப்பாரு. அந்த பாட்டு நடிச்சதுல வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த படமும் பாசிட்டிவா வந்து வசூல் ரீதியா அந்த படமும் ஒரு வெற்றி படமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு ஆந்தாலஜி பிலிம். இதுக்கப்புறமா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணாரு. ஒரு 3 டிஃபரண்ட் ஸ்டோரிஸ் கொண்ட படம். அதுல இவரோட ஸ்டோரி ஒரு பக்கம் போகும். இதுவும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல சக்சஸ் வாய்ந்த ஒரு படம் தான். சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு குட் நைட்னு ஒரு படம் நடிச்சாரு. கண்டிப்பா அந்த படத்தை பல பேர் பார்த்திருப்பீங்க, பல பேர் பாராட்டியிருப்பீங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து என்னதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடியில் எடுத்தாலும் இதுவும் பாத்தீங்கன்னா பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சா. அதனால இந்த படமும் வந்து ஒரு வெற்றி படம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்றாங்க. நான்காவதா சொல்ல போற படம் லவ்வர் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணாரு. இந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே சக்சஸ் ஆச்சா? ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ், மிக்சட் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்தது. என்னதான் வந்தாலும் இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் கடைசியா குடும்பஸ்தன் ஒரு படம் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் எடுத்த படம் 24.5 கோடி ரூபாய் அந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிருக்கு. சோ ஆப்வியஸ்லி இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணி வெற்றியான படம் தான். சோ இது வரைக்கும் மணிகண்டன் அவர்கள் என்னதான் ஒரு நூல் புச்சா மாதிரி ஒரு 5-6 படங்கள் வந்து நடிச்சிருந்தாலுமே கூட எல்லாமே ஹிட் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆரம்பத்துல வந்த ஒரு சில நடிகர்கள் முதல் ஒரு 2 படம் வெற்றி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் 4வது படத்துல ஊத்தி போனாங்க. அந்த ஒரு தவறை வந்து மணிகண்டன் அவர்கள் செய்யல. கரெக்டான கதைக்களத்தை சூஸ் பண்ணி கரெக்டா நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இவரோட வெற்றியின் ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மூன்றாவதா சொல்ல போற நடிகரோட பேரை சொன்னா கண்டிப்பா நீங்க நம்பவே மாட்டீங்க. இவெல்லாம் ஃபிளாப் கொடுக்கலையா, நான் சொல்லட்டுமா நடிக்குவீங்க. அதாவது நீங்க மக்களோட பார்வையில சொல்றது, ஒரு சில விமர்சகர்கள் சொல்றதை வச்சு இவர் நடிகிற படங்கள் முக்காவாசி ஃபிளாப் ஆகுது, கலெக்ஷனே ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த நடிகர் வந்து வியாபாரத்துல ரொம்ப உசாரான ஆளு. அதனால இவரோட படங்கள் வந்து தமிழ் சினிமால ரெஸ்பான்ஸ் சரியா கிடைக்கலனா கூட அடுத்தடுத்த ஸ்டேட்ல இவரோட படங்களை வந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணி இவர் வந்து எப்படியாவது கலெக்ஷன் வந்து அள்ளிடுறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, ஷாட் நம்ம விஷால் அவர்கள் தான். விஷால் அவர்கள் ஆரம்பத்தில் செல்லமே அப்படின்னு ஒரு படத்துல வந்து அறிமுகமானாரு தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ல. ஆனா அந்த படம் வந்து ஹிட். என்ன பண்றது, படம் நல்லா இருந்தாலும் ஹிட். இதுக்கப்புறமா இவர் நடித்த சண்டை கோழி அப்படின்ற ஒரு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே இந்த படத்தை திரையரங்களை கொண்டாடினாங்க. அதெல்லாம் நானே பார்த்துருக்கிறேன். ஏன்னா நானும் போய் திரையரங்களை வந்து காலேஜ் எல்லாம் கட்டடிச்சிட்டா, ஸ்கூல் கட்டடிச்சிட்டு ஏதோ ஒன்று கட்டடிச்சிட்டு போய் நானும் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம் தான். இதுக்கப்புறம் திமிர்னு நடிச்சாரு. இந்த படம் என்னதான் வந்து கொஞ்சம் ஓவரா இருந்தாலும், அதாவது ஓவர் டோஸாக இருந்தாலும், ஓவர் ஆக்டிங்காக இருந்தாலுமே கூட இந்த படமும் சூப்பர் ஹிட் படம் தாங்க. இதுக்கப்புறம் சிவப்பதிகாரம்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த சிவப்பதிகாரமும் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி வந்தாலுமே கூட இதுவும் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான். ஏன்னா விஷால் அவர்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்தனால இந்த படத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சனால இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. இது மட்டும் இல்லாம அடுத்ததாக தாமிரபரணி அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு ஹரி அவர்களோட இயக்கத்துல. இந்த படமும் ஹிட். மலைக்கோட்டைன்னு ஒரு படம் பண்ணாரு. இதுவும் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் அப்படின்றனால ஹிட். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் உண்டான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியம் அப்படின்ற ஒரு படம் தான். ஏன்னா இந்த படத்துக்கு தான் ஆரம்பத்துல ரெஸ்பான்ஸ் பெருசா கிடைக்கல. இவர் போலீஸாக 6 பேக்ஸ் வச்சு நடிச்சாலும் படத்தோட கதைகளும் சரியில்லை அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் இந்த படத்தை வந்து பெருசா ஏத்துக்கல. ஆனா இந்த படத்தை நம்ம ஆள் என்ன பண்ணாரு, ஆரடி அனகொண்டா உசாரா வந்து இந்த படத்தை அப்படியே தெலுங்குலயும் வந்து டப்பிங் பண்ணி அங்க ரிலீஸ் பண்ணி தெலுங்குல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அதனால போட்ட காசை எப்படியோ வந்து இவர் எடுத்து கொஞ்சம் கலெக்ஷனும் பண்ணிட்டாரு. சத்தியம் வந்து தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால இந்த படமும் ஃபிளாப் ஆகல, பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் தான் ஆச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோரணைன்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்தையும் வந்து தெலுங்குல டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணனால அதனால அதுவும் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிடுச்சு. இதையும் தாண்டி விஷால் அவர்கள் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்த படம் தான் தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற படம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் சக்சஸ்ங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம். விஷால் அவர்கள் இது வரைக்கும் தொடாத ஒரு காமெடி ஜானர் மற்றும் ரொமான்டிக் ஜானர் தொட்டனால இந்த படம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது மட்டும் இல்லாம விஷாலுக்கு ஒரு கம்பேக் படமாகவும் இது அமைஞ்சது. அதனால இந்த படமும் ஓரளவுக்கு ஹிட் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவர் நடித்த அவனிவனும் ஹிட் ஆயிடுச்சு. இதையும் தாண்டி அவர் நடித்த
பட்டத்து யானை அப்படின்ற ஒரு படம் காமெடி வைஸ் இந்த படம் வந்து நல்லா போனனால இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டா தமிழ்நாட்டில் கன்சிடர் பண்ணாலும் இந்த படம் வந்து மொத்தமா வசூல் ரீதியா ஒரு நல்ல வசூலை பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமர்ன்ற படமும் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான், ஆனா ஃபிளாப் ஆகல. பாண்டிய நாடு சூப்பர் ஹிட் படம், ஏன்னா பாண்டிய நாடு வந்து நல்ல கலெக்ஷன் பண்ணுச்சு. அதே மாதிரி நான் சிகப்பு மனிதன் இந்த படமும் ஹிட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதையும் தாண்டி பூஜை மற்றும் ஆம்பளை இந்த 2 படமும் ஒரு காமெடி ஜானர் கலந்து வைத்த படம்னால மினிமம் கேரண்டியா அந்த படம் வந்து வசூல் பண்ணிடுச்சு. பாயும்புலி மற்றும் கதகளி மருது இது 3மே வந்து ஆவரேஜ் ஹிட்னு சொன்னாலும் போட்ட காசு எடுக்கிற அளவு தான் இருந்தது தவிர அட்டர் ஃபிளாப்லாம் ஆகல. ஆனா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு படத்தை நீ மறைச்சிட்டேன்னு கேட்பீங்க, வெடி அப்படின்ற படம். இந்த படம் தமிழக மக்கள் மத்தியில் பெருசா வரவேற்பு கிடைக்கல. இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கலனாலும் விஷால் அவர்கள் ஆந்திரால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கலெக்ஷன் அள்ளிட்டாரு. நார்த் இந்தியால பிரபுதேவா அவர்களுக்கு அவரோட இயக்கத்துக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கிறனால அங்கேயும் இந்த படம் வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால வெடின்ற படமும் தமிழ்நாட்டில் பெருசா சக்சஸ் ஆகணும்னா கூட நார்த் இந்தியாலையும் ஆந்திராலையும் ஹிட், ஆனா இங்க பெருசா வரவேற்பு கிடைக்கல. இதே மாதிரி கத்தி சண்டை அப்படின்ற ஒரு படமும் காமெடி ஜானர்ல போனனால அதுவும் வந்து ஆவரேஜ் ஹிட்டா இருந்தாலும் கலெக்ஷன் வந்துருச்சு. துப்பறிவாளன் மிகப்பெரிய ஹிட்ன்றது நம்மளுக்கு தெரியும். இரும்பு திரை பிளாக் பஸ்டர். இதுக்கப்புறம் சண்டைக்கோழி 2 கலெக்ஷன் வைஸ் நல்ல பண்ண ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான படம். ஆக்ஷன் அப்படின்ற படம் தான் கொஞ்சம் சொதப்புச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்தையும் ஆந்திரால டப்பிங் பண்ணி ஹிந்தியில, அதாவது கதையை சுருட்டினதே அங்க இருக்கிற அக்ஷய்குமார் நடிச்ச பேபின்ற படத்துல இருந்ததா மறுபடியும் ஹிந்தியில அவங்க ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அங்கதான் இவங்க கலெக்ஷனை கொஞ்சம் தொட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் சக்கரா, எனிமி, வீரமை, வாகை சூடும் இது எல்லாமே ஆவரேஜாக இருந்தாலுமே கூட கலெக்ஷன் அள்ளிட்டாங்க. ஆனா இன்னொரு செக் இவருக்கு எங்க வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா லத்தின்ற ஒரு படத்துல தான். ஏன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிளாப், இந்த படத்தினால வந்து பயங்கர நஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது ஒரு வித்தியாசமான ஜானரான படம் தான். இந்த படத்தை வந்து ஏன் தமிழக மக்கள் பெருசா ஏத்துக்கல, ஏன் ரசிக்கல அப்படின்றது எனக்கே தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த படம் வந்து போரே அடிக்காது. இருந்தாலும் அந்த படம் வந்து ஃபிளாப் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்ட மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஆக்சுவலா நல்லா வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இதை மறைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா விஷால் கூடவே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்னு வடிவேல் கூட 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சுத்திட்டு இருந்த 2 நண்பர்களோட ப்ரொடக்ஷன்ல விஷால் அவர்கள் நம்பி இந்த படத்துல இறங்கி நடிச்சாரு. ஆனா நடிச்சதுனால விஷால் அவர்கள் கிட்ட நஷ்ட கணக்கு காமிச்சு இந்த படத்துல இருந்து அவருக்கு சேர வேண்டிய ஷேர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றனால ஒரு பொய் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு வதந்தி வந்தது. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா அது உண்மையா இருந்திருந்தால் விஷால் அவர்களோட பிலிமோகிராஃபி லிஸ்ட்ல ஃபிளாப்ன்றதே கிடையாது. அதனால இந்த படத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். வசூல் ரீதியாக இந்த படம் ஹிட் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் மதகத ராஜா எந்த அளவுக்கு ஹிட்னு உங்களுக்கே தெரியும். 15 கோடி ரூபா செலவு பண்ணி 56 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. ரத்னம் அப்படின்ற ஒரு படமும் ஒரு மினிமம் கேரண்டி வாய் கொலருது மினிமம் கேரண்டி படமா தான் அமைஞ்சதே தவிர அதுவும் ஃபிளாப்னு சொல்ல முடியாது. ஸோ விஷால் அவரோட பிலிமோகிராஃபில நிறைய படங்கள் நல்லா இல்ல, விமர்சன ரீதியாக இந்த படம்லாம் மொக்க படமா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் வசூல் ரீதியா விஷால் அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறனால தான் தொடர்ந்து மார்க்கெட்ல இருக்கிறாரு. இல்லைன்னா சுதாகர் மாதிரி இவரை என்னைக்கோ பேக் பண்ணி ஆதரா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காமெடி நடிகராக வளர வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி விஷால் அவர்கள் இங்கேயே செங்குத்தா உட்காந்து கல்லு வச்சு ஊனி நட்டு இங்கேயே உட்காந்து நான் வெற்றி படங்கள் கொடுக்கலாம் கூட நான் வசூல் பண்ணிடுவேன் அப்படின்னு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறனால தான் அவர் தமிழ் சினிமாவில் இன்னும் கொடி வெட்டி பறந்து கொண்டிருக்கிறார்னு சொல்ல முடியாது, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சில அலப்பறைகள் பண்ணி கொண்டும் இருக்கிறார். நான்காவதா சொல்ல போற நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள். விஷால் அவர்களோட பேர்ல பாதி பேர் இங்க வச்சுட்டாலே போதுங்க, சக்சஸ் வந்துடும். ரொம்ப ஓவரா சொம்பு தூக்கணும், சொம்பலாம் தூக்கலங்க, சும்மா காமெடி ஓவா சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ விஷ்ணு விஷால் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர்ல ஃபிளாப் அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுத்தது கிடையாது. எல்லாமே ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல கொஞ்சம் கலெக்ஷன் பண்ண படங்கள் தான். அதனால இவரோட லிஸ்ட்லையும் ஃபிளாப்னு பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா இவர் முதல்வாக தான் நடித்த வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற ஒரு படமே பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் தான். கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் கலெக்ஷன் 2009 வருஷமே பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் இவர் 2வது நடித்த பலே பாட்டி அப்படின்ற ஒரு படம் வந்து படம் நல்லா இல்லைனா கூட வெண்ணிலா கபடி குழு நடிச்ச பையன் அடுத்ததான் நடிக்கிறாப்பா அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சனால இந்த படம் ஓரளவுக்கு கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனா போக இந்த படம் கதைக்களமா ரொம்ப அடி வாங்கிடுச்சு, ஆனா கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் சுதா கொங்கரா அவர்கள் இயக்கத்தில் இவர் நடித்த துரோகின்ற படம் ஓரளவுக்கு ராவான படமா இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஸ்லீப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இதுவும் நல்லா வசூல் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறமா குள்ளநெறி கூட்டம்னு ஒன்று பண்ணார் பாத்தீங்களா, இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கிரிஞ்சான படமா தான் இருக்கும். இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல டீசன்ட் கலெக்ஷன் பண்ணி இது BNC சென்டர்ல. இதே மாதிரி முண்டாசுப்பட்டி ஒரு சூப்பர் ஹிட் படம் 2014 வருஷம் ராம்குமார் அவர்கள் டைரக்டரா டெபியூ ஆன படம் தான். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாம இவர் அடுத்ததாக நடித்த இன்று நேற்று நாளை அப்படின்ற ஒரு படம் 2015 வருஷம் R ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்தில் வந்து இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ். ஜீவான் ஒரு படம் நடிச்சார் பாத்தீங்களா, சுசீந்திரன் அவர்களோட இயக்கத்தில் 2014 வருஷம். இதுவும் பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம். இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் தான். இதையும் தாண்டி கதாநாயகன் ஒரு படம் பண்ணாரு. இதுதான் லைட்டா அவருக்கு சர்க்கிளை குறிச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி படம்ன்றனால விஷ்ணு விஷால் அவர்கள் முதல் தடவையாக ஃபுல் லென்த் காமெடியில முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் இறங்கினாரு. இருந்தாலும் அந்த படம் வந்து கொஞ்சம் வசூல் ரீதியா ஓரளவு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தாலுமே கூட இந்த படம் வந்து விஷ்ணு விஷால் அவர்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ஃபாக்ஸ் ஸ்டார் அப்படின்றனால இந்த படத்தை வந்து நல்ல வகையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் படமா ஆக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டி சிங்கம் இதுவும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ். ராட்சசன் சொல்லவே வேணாம், 20 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் காடன் அப்படின்ற ஒரு படம் பண்ணாது பார்த்தீங்களா, இந்த படம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேட்டர். ஏன்னா இந்த படம் வந்து மல்டி லாங்குவேஜ்ல ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணாங்க பிரபு சாலமன் அவர்களோட இயக்கத்தில். இந்த படத்துல வந்து நம்ம விஷ்ணு விஷால் அவர்களோட கேரக்டர் வந்து ஒரு பெருசா ஒரு கேரக்டர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி காமிச்சாலுமே ராணா தபதி அவர்கள் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோ. இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்றனால இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ஜி மற்றும் ஹீரோஸ் என்டர்டைன்மெண்ட்ல
ஆனால் அந்த படம் வந்து பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு கன்சிடர் பண்ணி ஒரு வேர்ல்டு வைடு ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் அவர்களோட தயாரிப்பில் வெளிவந்த எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு படமும் 24 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணுச்சு. இதன் விளைவுதான் மனு ஆனந்த் அவர்கள் இப்போ இரண்டாவதா மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த படம் சக்சஸ் ஆனதுனால தான் மனு ஆனந்த் அவர்களுக்கு இரண்டாவது படம் ஒன்று கிடைச்சது. இதுக்கப்புறம் கட்டா குஸ்தி அப்படின்ற ஒரு படத்தை ரெட் ஜெயிண்ட் ஃபிலிமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால கமர்ஷியல் சக்சஸ். இதுக்கப்புறமா லாஸ்டா எல்லாருமே சொல்லுவீங்க லால் சலாம் புட்டிசில்ல மாட்னி அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது விஷ்ணு விஷாலோட படமாக இருந்தால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிளாப் படமா ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தலைவரை தூக்கின்னு வந்து உள்ள போட்டு இது தலைவர் படம் அப்படின்ற மாதிரி உங்க மார்க்கெட் பண்ணதுனால தான் அந்த படத்து மேல ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் வந்தது மட்டும் இல்லாம இந்த படத்தை உள்ள போய் பார்த்தோன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால இது வந்து விஷ்ணு விஷால் அவர்களோட படம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏத்துக்கவே முடியாது. இது ஒரு ரஜினி படத்தில் விஷ்ணு விஷால் அவர்கள் ஒரு சின்ன கதாபாத்திரம் செய்தார் அப்படின்ற மாதிரி வேணா நம்ம சொல்லிடலாம் நண்பர்களே. ஸோ இந்த லிஸ்ட்ல ஒரு 4 பேர் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த லிஸ்ட்ல நம்ம விஜய் ஆண்டனியை சொல்லலாம், ஹரிஷ் கல்யாணம்லாம் சொல்லலாம். ஹரிஷ் கல்யாணம்லாம் வந்து அது என்ன எல்ஜிஎம்மா அப்படின்ற ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டாரு. விஜய் ஆண்டனி அவர்கள் ஏதாவது கொடுத்தாரா இல்லையா கொஞ்சம் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. வேற எந்த நடிகர்கள்லாம் நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம், ஃபிளாப்பே கொடுக்காத நடிகர்கள் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க மைண்ட்ல யாராவது ஒரு நடிகர் இருந்தாருன்னா அவரை பத்தி போடுங்க கமெண்ட்ல. அவர் உண்மையாக கொடுத்தாரா ஃபிளாப் இல்லையான்றதை நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.